அவர்கிட்ட தான் ப்ரோ கேட்குறோம். என்ன நடிக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன நடிக்கிறீங்க? இல்லை என்ன நடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். Galata presents Kalidas Fans Festival. Title sponsor GT Holidays, India's #1 travel partner. Co-presented by Ramraj Cotton, Indiavin Kalacharam. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் Supreme Mobiles. Associate sponsor Chennai Mobiles presents Vivo V40 series மற்றும் Jigardanda Factory. அவர்கிட்ட தான் ப்ரோ கேட்குறோம். என்ன நடிக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன நடிக்கிறீங்க? இல்லை என்ன நடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை சீரியஸாக கேட்குறேன், என்ன நடிக்கிறீங்க? கேர்ள் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? கம்மியாக தான் இருக்கு. கம்மியா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் ராயன் பார்த்துட்டாங்க. ராயனுக்கு அப்புறமா ஐ திங்க் பசங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இது ரொம்ப சூப்பர். ராயனில் வந்து என் ஒர்க் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க கிரெடிட் வந்து டைரக்டர் தனுஷ் சாருக்கு தான். நீங்கள் படத்தில் 5 செகண்ட்ஸ் அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறீங்கன்னா அது ரியல் டைமில் 1 செகண்டில் நாங்கள் முடிச்சிடணும் அந்த ஆக்ஷன் ஃபுல்லாக. எனக்கு அப்படியே நாக்கெலாம் தள்ளிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பீட்ரைன் மாஸ்டர்லாம் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மேன் செக் பாஸ் மாதிரி கலர் தூக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு. ராயனில் ஏதாவது ஒரு ஷார்ட் தப்புன்னு எனக்கு மெமரபிள் அப்படின்னா அந்த 3 பிரதர்ஸ் நிற்கிறாரு. சாரி கேட்டுக்கிறேன், படம் பார்க்கும்போது இடையில பாஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எனர்ஜி, இந்த லவ் வந்து மாணிக்கவேல் ராயன் எனக்கு கொடுத்த தனுஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து 3வது வாரம் இந்த அளவுக்கு தியேட்டரில் கூட்டம் வந்து நான் என் லைஃப்பில் என் படத்துக்கு எந்த படத்துக்கும் பார்த்ததில்லை. ஸோ தேங்க்ஸ் டு தனுஷ் சார். இந்த படத்தில் என் கூட நடித்த துஷாரா, சந்தீப், அபர்ணா எல்லாருமே உங்களுக்கும் பெரிய நன்றி. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஸோ மச். படம் பாருங்க, படம் என்ஜாய் பண்ணுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். பை. லவ் யூ, லவ் யூ ப்ரோ. இவ்வளவு நாள் வந்து ஒரு சாக்லேட் பாய், இன்னைக்கு வந்து ஒரு ரக்கட் பாயா இருக்கு. என்னென்ன சீன்ஸ்லாம் விசில் அடிச்சீங்க? படம் அழுட்டியா? அவர்கிட்ட தான் ப்ரோ கேட்குறோம். என்ன நடிக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன நடிக்கிறீங்க? இல்லை என்ன நடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை சீரியஸாக கேட்குறேன், என்ன நடிக்கிறீங்க? யாரை பார்த்தாலும் சூப்பராக நடிக்கிறீங்க ப்ரோ. நல்லா நடிக்கிறீங்க ப்ரோ. லவ் யூ ப்ரோ. ஐயோ எவ்வளோ ஓவர்வெல்மிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உங்களோட கேரக்டருக்கு வந்து ஐ திங்க் ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் வந்து வந்துட்டே தான் இருக்கு. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? படம் இன்னைக்கு நம்ம ஒரு தியேட்டர் விசிட் போனோம். நான் சரி வீக் டே கொஞ்சம் கம்மியாக தான் க்ரௌட் இருக்குன்னு பார்த்தா உள்ளே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 3rd வீக் நான் இருக்கிற ஒரு படம் வந்து இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ
ஆக்சுவலாக ஒரு 3 வாரமாக நான் தூங்கவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு பக்கம், இன்னொன்று ஒரு பெஸ்ட் ஆக்டர் ஹிம்செல்ஃப் அவர் வந்து உங்களை சொல்லும் பொழுது அது எப்படி இருந்தது? இல்லை, நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்து ரசித்த ஒரு பர்சன் தனுஷ் சார். ஸோ தனுஷ் சார் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது ஆஸ் அ மோர் தென் அன் ஆக்டராக வந்து ஒரு டேரக்டரை வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அது 100% கொடுக்கணும்னு எப்போவுமே நான் நினைப்பேன். அண்ட் எஸ்பெஷலி தனுஷ் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் வந்து டேரக்டர் ஆகும்போது சொல்லவே தேவையில்லை. ஸோ அவர் ஈஸியாக நடித்து கட்டிட்டு போயிடுவார், இந்த மாதிரி பண்ணிவிடுங்க அப்படி. பட் அது வந்து அது உள்வாங்கிட்டு நம்மளால் எவ்வளோ சின்சியராக அது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரை தான் பண்ணேன். அதில் சார் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இப்போது பார்க்கும்போது ஆடியன்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதில் நான் ரொம்ப ஹாப்பி. சார் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னாங்க, நிறைய திட்டிருக்கேன் எல்லாரையும், பட் எல்லாமே வந்து அவங்களோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திட்டு வாங்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் எப்பயோ யோசிச்சிங்களா, ஐயோ திட்டக்கூடாது, இந்த திட்டி வாங்கிடக்கூடாது, இல்லை இந்த சீனுக்கு கன்ஃபார்மாக வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயந்த சீன் எந்த சீன்? சின்ஸ் இப்போ படம் எல்லாரும் பார்த்துட்டதுனால கொஞ்சம் நம்ம சீன்ஸாகவும் பேசிக்கலாம். இல்லை, திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, படம் வரும்போது நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ஃபஸ்ட் டேக்கில் ஓகே பண்ணும், அதெல்லாம் பழைய இதுங்க. எத்தனை டேக் போனாலும் படம் நல்லா வரணும், அவ்வளோதான். ஸோ எந்த இதுக்கு அதிக டேக் போச்சு? இதை எப்படி நான் இப்போ கிராக் பண்ண போகிறேன் அப்படின்னு போன ஒரு சீன் போல ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா ஆக்ஷன் நான் அவ்வளோ பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாத்ரூமில் அந்த ஃபைட் சீன் எடுக்கும்போது வந்து சார் காலைல வந்தார். வந்துட்டு நல்லா பண்ணுங்க காளி அப்படின்னு சொல்லிட்டு சார் போயிட்டார். நானும் பீட்ரைன் மாஸ்டர் மட்டும்தான் இருந்தோம். என்னை ஒரு நாள் வச்சு செஞ்சார். ஸோ அது வந்து இப்போது தேட்டரில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இப்போ ஏதாவது அடி ஏதாவது பட்டுதா? நிறையா. எனக்கு அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட், அந்த ஃபைட் முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே பெரிய அடி, ரிங் ஃபிங்கரில். இதெல்லாம் பீட்ரைன் மாஸ்டர் பார்க்கணும். வீட்டில் ராயன் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஐ திங்க் வரும்போதே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க வீட்டில் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஒன்று, அவங்க எல்லோரும் ஹார்ட் கோர் தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வீட்டில், இன்க்ளூடிங் மை சிஸ்டர், அம்மா எல்லாருமே. ஸோ அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தாங்க. அண்ட் படம் பார்த்து ஃபஸ்ட் டே வந்து நான் வந்து காலைல ஃபஸ்ட் ஷோ ரோஹினியில் பார்த்துட்டு நான் சொன்னேன், ஈவினிங் நம்ம ஃபேமிலியோட சத்தியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமில் ஈவினிங் ஷோ போய் பார்க்கும்போது தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத இடத்துல வந்து பயங்கரமான ரெஸ்பான்சஸ்லாம் இருந்தது. ஸோ தேவர் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஏன்னா என்னோட ஒரு படம் அவங்க ஃபஸ்ட் டைம் தேட்டரில் போய் பார்த்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்தது வந்து ஃபார் தெம் ஆல்சோ இட் வாஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆஸ் அ ஹோல் ராயன்னாலே எனக்கு ஒன்லி குட் மெமரிஸ் தான். ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, இப்போ ரிலீஸ்க்கு அப்புறமா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி மெமரிஸ் தான். சூப்பர். எங்களுக்குலாம் ஒரு ஆசை என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அழகழகான ரோல்ஸ் அண்ட் மல்டி ஸ்டாரெல்லாம் பயங்கரமாக வந்து பண்ணி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் எங்களுக்கு வந்து காளிதாசை மட்டும் அப்படி அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டோனாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அது எப்போ பண்ண போகிறீங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். நல்ல கதை வந்தால் பண்ணிடலாம். ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து எங்கேயோ வந்து நான் பண்ண வேலை கரெக்டாக இருந்துச்சு, என் ஒர்க்கு பிடிச்சனால தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. தேங்க்யூ. ஸோ அது வந்து சரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையை உடைக்க வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நல்ல சாலிடான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கணும். சரி, நம்ம எதுவுமே டிசைட் பண்ணிக்க முடியாது. ஒரு படம் ஹிட்டாகவும் ஃப்ளாப்பாகவும் அது வந்து நம்ம கையில் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கான்ஷியஸாக நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கான ரைட்டான ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். இப்போது அட்வைசஸ் அப்படிங்கிறது எல்லா பக்கத்துலேருந்தும் வரும்ல. அதுவும் ஒரு ஆக்டருக்கு படம் சூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அத்தனை அட்வைசஸ் வரும். ஸோ அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா, ஏன் நீங்கள் மல்டி ஸ்டார் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க, அது நல்ல ரோலாக இருந்தாலும் பண்ணாதீங்க, அப்படி அந்த மாதிரி அட்வைசஸ்லாம் வந்திருக்கா? இல்லை அது அந்த மாதிரி வந்து கரெக்டாக புரிஞ்ச அதை ரைட் அட்வைசஸ் மட்டும் எடுத்துக்கிறது? அட்வைஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு என்ன கரெக்டாக நம்மளுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியும் நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் இதுவே பண்ணுங்கள் அப்படின்னும் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். இது பொதுவாகவே ஒரு எப்படி சொல்கிறது, இப்படி தான் ஒரு பார்வை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போது அப்பா ஆக்டராக இருக்கும் பொழுது கொஞ்சம் சில கதைகள்லாம் அப்பாவும் கேட்டு ஓகே சொல்லுவார். இல்லை அப்பா கிட்ட ஒரு டவுட்டுக்காக அப்படி கேட்குறது, இல்லைனா அப்பா வந்து கதையில் வந்து ஒரு இன்டர்ஃபியர் ஆகி இது பண்ணுங்க, தலையிட்டு இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்கலாம். நிறைய ஒரு டாக்ஸ் எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் டாச் பண்ணிட்டு தான் இருக்கணுன்ற ஒரு பொசிஷனும் இருக்குது. ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஃபைனலாக ஒன்று, உங்களோட கதைகள்
நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் மட்டும் கேட்குறீங்க இல்லை அப்பாவும் வந்து அதுக்கு ஒரு ஹெல்ப் ஏதாவது சப்போர்ட் இது பண்ணுறாரா? வந்து நான் ஒரு 10 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். 10 வருஷமாக எல்லா இன்டர்வியூலையும் இது கேட்பாங்க. பட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் தான் நடிக்கிறேன், நான் தானே கதை கேட்கணும். ஏன் அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் அது அந்த ஒரு ஒரு அந்த கேள்வி ஏன் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்குன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? தெரில, தான் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தெரில. அது என்னதான் இருந்தாலும் வாட் எவர் செட் அண்ட் டன், இது வந்து காசு கொடுத்து எல்லாரையும் வர வைக்க முடியாது. ஸோ அந்த சவுண்டு, அந்த லவ் வந்து அவங்களுக்கு என் ஒர்க்கு பிடிச்சிருந்தா தான் அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ இதுக்கான பதில் அதுதான். இப்போ என்ட்ரி ஒரு பக்கம் இருந்தா கூட சர்வைவல் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ரொம்ப அதுதான் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்லை? அதில் நீங்கள் நிறைய ஒரு பாசிட்டிவ்ஸும் சரி நெகட்டிவ்ஸும் சரி சக்ஸஸும் சரி சில நேரங்களில் சரியாக உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு அது போகாமையும் இருந்துக்கலாம். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இல்லை, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப் தானே. இது வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகும், எல்லா படமும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நடிக்கிறோம். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அது ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகாது, அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து ரொம்ப நம்ம ஓவர் திங்க் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அதுதான் என் லைஃப்லேயே அதுதான் ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா நம்மளா ஒரு பிளான் ஒன்று வச்சுருப்போம், இது இப்போ அடுத்த வருஷம் இந்த மாதிரி பண்ணோம், 5 வருஷத்தில் இப்படி வரணும் அப்படியெல்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் உடச்சி வேறு மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ பொதுவாகவே காளிதாஸ் அப்படின்னு சொல்லும்போது கேர்ள் ஃபேன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க இல்லையா? கேர்ள் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? கம்மியாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் ராயன் பார்த்துட்டாங்க. ராயனுக்கு அப்புறமா ஐ திங்க் பசங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இது ரொம்ப சூப்பர். இன்னைக்கு தேட்டர்லையுமே வந்து நம்ம அதை நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ இன்னைக்கு இதுவும் வந்து இப்பயும் வந்து இதாக இருக்குது. ஸோ அது எப்படி இருக்க ஒரு பக்கம் ஒரு சாக்லேட் பாயாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இப்போ ரக்கட் பாய் பசங்களுக்கும் வந்து நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது ஒரு ஆக்டராக ஒரு ஹீரோவாக அது எப்படி இருக்குது? எந்த ஆக்டராக நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர் எடுத்துக்கிட்டாலும் கடைசியாக வந்து அந்த ஆடியன்ஸ் கிட்டேருந்து அந்த வர வேலிடேஷன் தான் எல்லா ஆக்டருக்கும் முக்கியம். அப்படி பார்க்கும்போது இப்போது ராயனில் வந்து என் ஒர்க் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு முழுக்க கிரெடிட் வந்து டைரக்டர் தனுஷ் சாருக்கு தான். அண்ட் என்னோடய சின்ன ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், என்னோடய வாய்ஸாக இருக்கட்டும், அந்த ஆக்சண்ட் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக அவர் பார்த்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் ஓகே நாளைக்கு நான் வந்து ஒரு ஆக்டர் ஆனதுக்கப்புறம் இந்த அவார்டை என் கையில் வாங்கிக்கிட்டு இப்படி பேசணும் அப்படின்னு உங்களோட பெட்ரூம்லேயோ இல்லை ஒரு பாத்ரூம் கண்ணாடியோ பார்த்து ஏதாவது பேசி? இல்லை, அதெல்லாம் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ கூட ராயன் ஆடியோ லான்ச்சில் கூட நான் ஏதோ பயங்கரமாக பேசணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போனேன். ஸ்டேஜ் ஏறினா கீழே தனுஷ் சார் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ரஹ்மான் சார் உட்காந்துருக்காரு, அப்படியே பிரகாஷ் ராஜ் சார், எஸ்ஜே சூர்யா சார். இது பார்த்த உடனே அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது. நிறைய பேர் சொல்லுவாங்களே ஸ்டேஜ் ஏறினோடனே நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அது வந்து எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அடுத்த ஆடியோ லான்ச்சில் கலக்குவோம். ஓகே, பட் அந்த அவார்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் உண்டு? அவார்ட்லாம் வரும் போங்க, அது வந்து அதுக்கெல்லாம் பெரிய ப்ரிப்பரேஷன் இல்லை. நல்ல படங்கள் நடிக்கணும், குவாலிட்டியான மூவிஸ் நடிக்கணும், அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்போது ஒரு மறக்க முடியாத ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ராயனில் நிறையா இருந்திருக்கு. மெயின்லி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து நாங்கள் ஈசிஆரில் பெரிய ஒரு 5 ஏக்கர்ஸில் வந்து அப்படியே அந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார் தான் ஃபுல்லாக பண்ணார். ஸோ அது ரொம்ப ரியலாக இருக்கும். அந்த செட்டு வந்து ஒரு 5 ஏக்கர்ஸில் வந்து திடீர்னு ஷூட் வந்து அந்த எண்டில் இருக்கும். ஸோ ஆட்டோவில் தான் போவோம் ஃபுல்லாக, செட்டுக்குள்ளேயே வந்து தனுஷ் சார் ஓட்டுவார், அப்படியே நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அது பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு, பயங்கர இதாக இருந்துச்சு. அண்ட் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே அந்த ஃப்ரைட் ரைஸ் போட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி நைட் ஷூட் வேற இல்லை, பொதுவாக அந்த நைட்டு ஷூட் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? எனக்கு அதுதான் பிடிக்கும். அப்படியா? ஆமாம், நைட் ஷூட் தான் எனக்கு பிடிக்கும். யூஸ்வலாக நைட் எனக்கு வந்து நைட் பர்சன் தான், நான் பகலில் தான் தூங்குவேன். ஓகே, எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. சூப்பர். ஸோ இன்னும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் பற்றி பேசலாம். அந்த இன்டர்வல் பிளாக்ல அப்படியே
நீங்கள் அந்த 3 பிரதர்ஸ் ராயன் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து நிற்கும் போது அது வந்து வேற லெவலில் இருந்தது. ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா அதில் எல்லா ஒரு பக்கம் ட்ராமாவும் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்டண்ட்டு ரியாக்ட் பண்ணும், சண்டை போடணும், எல்லாமே இருக்கும்ல. அது எப்படி இருந்தது அந்த சீன்? ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து மோக்கோ போட் அப்படிங்கிற ஒரு கேமராவில் ஷூட் பண்ணோம். அது எப்படின்னா அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க கரெக்டாக. அது வந்து சாருக்கு போவோம், அதுக்கப்புறம் சந்தீப் போவோம், அப்புறம் எனக்கு வரும், அந்த மாதிரி. ஸோ வந்து நீங்கள் படத்தில் 5 செகண்ட்ஸ் அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறீங்கன்னா அது ரியல் டைமில் 1 செகண்டில் நாங்கள் முடிச்சிடணும் அந்த ஆக்ஷன் ஃபுல்லாக. எனக்கு அப்படியே நாக்கெலாம் தள்ளிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பீட்ரைன் மாஸ்டர்லாம் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மேன் செக் பாஸ் மாதிரி காலை தூக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் வேறு இருக்கார். அப்புறம் எப்படியோ அடித்து பிடிச்சி அன்றைக்கி ஓணம் வேறு, அன்றைக்கி காலைல வந்து ஓணம். நான் வேறு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வீட்டிலேருந்து வந்தேன். பார்த்தா ஒரு 40 பேர் என்னை கொலை பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அது கஷ்டமாகவும் இருந்தது. அது அதை வந்து இன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அந்த சீன் அந்த ஷாட் வந்து இப்போ ராயனில் ஏதாவது ஒரு ஷாட் டப்புன்னு எனக்கு மெமரபிள் அப்படின்னா அந்த 3 பிரதர்ஸ் நிற்கிற அந்த ஷாட் தான். சரி, சக்ஸஸ்க்காக சார் திருப்பி ஏதாவது பார்ட்டி த்ரோ பண்ணுறாங்களா, இல்லைனா சார் மறுபடியும் போய் மீட்டிங் ஏதாவது இருக்கா? அதோட பார்த்தா கொஞ்சம் கூப்பிடுங்க சார், நான் வரேன். அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரியே லைக் செட் ஆயிடுச்சு எல்லாரும். வந்து நான் துஷாரா கூட ஆல்ரெடி 2 படம் நடிச்சிட்டேன். 3வது படம் சந்தீப் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், படம் பண்ணுறது முன்னாடியே. அப்பர்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ எல்லோரும் பயங்கர ஈஸியாக ஜெல் ஆகிட்டோம். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு. ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க, நம்மளும் நம்பி இறங்கிடுவோம். அப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் தான் தெரியும் எனக்குன்னே இந்த மாதிரி மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்காக ஃபேன்ஸை வேணா செலக்ட் பண்ண சொல்லுவோமா? ஏங்க இதில் 4ல் மீசெல்லாம் இருக்கு. கெட்டு போன சிக்கன். ஐயோ, Galata presents Kalidas Fans Festival. Title sponsor GT Holidays, India's #1 travel partner. Co-presented by Ramraj Cotton, Indiavin Kalacharam. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் Supreme Mobiles. Associate sponsor Chennai Mobiles presents Vivo V40 series மற்றும் Jigardanda Factory.